சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈழத்து விடியற்காய் தமிழகத்தில் அனைத்து கட்சி மாநாடு, தலைவர் விஜயிடம் கஜேந்திரகுமார் கோரிக்கை. விஜயதாசவை சந்தித்துள்ள ரணில், தென்னிலங்கை ஊடகம் தகவல். கொட்டகைகள் அமைத்து போராட காவல்துறை தடை, பலாலி நிலமீட்பு போராட்டத்தில் குழப்ப நிலை. ஸ்ரீலங்காவின் நிலக்கரி ஊழல் சர்ச்சை, நாளை சாட்சி பதிவுடன் தொடங்குகிறது விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு. முதலமைச்சர் பதவியை மக்களே தருவார்கள், திரைப்பட புகழை வைத்து அரசியல் செய்யவில்லை என்கிறார் கமல்ஹாசன். உலகில் மிகப்பெரிய வானவேடிக்கை நிகழ்வு, அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தில் கிண்ண சாதனை. இனி விரிவான செய்திகள். ஈழத்தமிழர் விவகாரத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அனைத்து கட்சி மாநாடு ஒன்று நடத்துமாறு தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார். ஈழப்போரின் இறுதிக்கட்டமான முள்ளிவாய்க்காலில் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை மற்றும் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் இடம்பெற்ற மனித புதைகுழி விவகாரங்கள் உள்ளிட்ட தமிழர்களுக்கு எதிரான நீதிகள் குறித்து தமிழக முதலமைச்சருக்கு தூதுக்குழுவினர் தெளிவாக விளக்கமளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது சர்வதேச விசாரணையில் அவசியத்தையும் எடுத்துரைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திற்கான தங்களது உத்தியோகபூர்வ சந்திப்புகள் குறித்து ஐபிசி தமிழின் சக ஊடக நிறுவனமான லங்காஸ்ரீயின் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல எதிர்க்கட்சி பிரமுகர்களுடன் இணைந்து விஜயதாச ராஜபக்சவின் இல்லத்திற்கு சென்று அவரது நலன் விசாரித்ததாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனான சட்டத்தரணி ரஹித ராஜபக்ச கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. ஹரகட்டாவுக்கு விஜயதாச ராஜபக்ச சட்டவிரோதமான பாதுகாப்பு வழங்கினார் என்ற குற்றச்சாட்டுகளையும் அவர் நிராகரித்துள்ளார். தங்கள் சொந்த காணிகளை விடுவிக்க கோரி யாழ்ப்பாணம் பலாலி சந்தையில் பொதுமக்கள் 3வது வாரமாக இன்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்கள் தற்காலிக கொட்டகை ஒன்றை அமைக்க முற்பட்ட போது பலாலி காவல்துறையினர் அதற்கு தடை விதித்துள்ளனர். வடக்கில் கொட்டகைகள் அமைத்தால் தெற்கிலும் அதே கொட்டகை அமைத்து போராடுவார்கள் என கூறி காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ள தனியார் காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் 3வது வாரமாகவும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பலாலி சந்தியில் காலை 8:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை குறித்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது தங்கள் நிலங்களை மீள வழங்குமாறு போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். குறித்த இடத்திற்கு சென்ற மாற்றுக் கொள்கைக்கான மத்திய நிலையத்தின் அமைப்பாளர் சட்டத்தரணி பவானி பொன்சேகா மக்கள் பிரதிநிதிகளுடன் நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அதேவேளை எம்.ஏ. சுமந்திரன் நீதிமன்ற வழக்குகள் மற்றும் காணி விடுவிப்பு தொடர்பான நிலைமைகள் குறித்து மக்களுடன் கலந்துரையாடி இதுவரை ஏற்பட்ட முன்னேற்றங்களை விளக்கினார். அதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வெயிலிருந்து தம்மை பாதுகாக்க அந்த பகுதியில் தற்காலிக கொட்டகை அமைக்க முற்பட்ட போது பலாலி காவல்துறையினர் அதற்கு தடை விதித்ததுடன் வடக்கில் கொட்டகை அமைத்து போராடினால் தெற்கிலும் கொட்டகை அமைத்து போராடுவார்கள் என்பதால் கொட்டகை அமைக்க முடியாது என தெரிவித்திருந்தனர். இன்றைய தினம் 3வது வாரமாக பலாலியில் முழுக்க ஒரு மக்கள் போராட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய காணிகளை விட வேண்டும் என்பதற்காக மக்கள் ஒரு கவனஈர்ப்பாக இந்த போராட்டம் செய்திருக்கிறார்கள். இங்கே பல அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கு வந்து சென்றிருக்கிறார்கள். முழுக்க இந்த மக்கள் தங்களுடைய காணிகளை விரைவாக விட வேண்டும், சட்ட ரீதியாக இந்த காணிகளை விட வேண்டும் என்ற கோரிக்கையை இப்பொழுது முன்வைத்திருக்கிறோம். அதே போல் இராணுவத்தினாலே சட்டவிரோதமாக இந்த கேண்டீன் கட்டப்பட்டிருக்கிறது, இங்கே சட்டவிரோதமாக விவசாயங்கள் செய்யப்படுகிறது. இந்த விஷயங்களை சட்ட ரீதியாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இன்றைக்கு முன்வச்சிருக்கிறோம். அதை விட மனித உரிமைகள் அமைப்புகளில் இருந்தும் இங்கு வந்திருந்தார்கள்.
வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள் இந்த குளத்துற வெயிலில் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் இந்த இடத்துல கேட்டுக்கொள்வது, எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும். அது எப்போ இந்த காணிகள் விடுவார்கள், எந்த பகுதியை விடுவார்கள், எவ்வளவு விடுவார்கள் என்றதை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் இதில் கேட்டுக்கொள்கிறோம். இலங்கையில் நிலக்கரி கொள்முதல் முறைகேடுகள் தொடர்பிலான விசாரணைக்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நாளை காலை முதல் தனது முதலாவது சாட்சிய பதிவு பணிகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதன்படி முதலாவது சாட்சியாளராக தற்போதைய எரிசக்தி அமைச்சின் செயலாளர் GMRD அபோன்சோ அழைக்கப்பட்டுள்ளதுடன் முன்னாள் அமைச்சர்களான குமார ஜெயக்கொடி, பாட்டலி சம்பிக்க ரணவக்க உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோரிடம் இதுவரை வாக்குமூலங்கள் பெறப்பட்டு அடுத்த கட்டமாக பிரதிவாதிகளை நீதிமன்ற கூண்டில் ஏற்றி விசாரணை செய்ய ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. நிலக்கரி கொள்முதல் தொடர்பான முறைகேடுகளை விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நாளை காலை முதல் சாட்சியங்களை பதிவு செய்ய உள்ளது. குறித்த ஆணைக்குழுவின் முன்னிலையில் முதலாவதாக சாட்சியம் அளிப்பதற்காக தற்போதைய எரிசக்தி அமைச்சின் செயலாளர் GMRD அபோன்சா விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார். அவரை தொடர்ந்து எரிசக்தி அமைச்சின் கொள்முதல் குழு உறுப்பினர்கள், தேசிய கொள்முதல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் லக்விஜய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் ஆகியோரும் சாட்சியம் அளிப்பதற்காக ஆணைக்குழுவினால் அழைக்கப்பட்டுள்ளனர். சாதாரண நடைமுறைகளின்படி ஆணைக்குழு முதற்கட்டமாக சாட்சிகளிடமிருந்து சாட்சியங்களை விசாரணை செய்து அதன் பின்னர் முறைகேடுகளுடன் தொடர்புடைய குறிப்பிட்ட நபர்கள் அடையாளம் காணப்பட்டதும் அவர்கள் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டு ஆணைக்குழுவின் முன்னிலையில் அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாட்சியம் அளிக்க வருபவர்கள் தேவைப்படின் தங்களை பிரதித்துவப்படுத்த சட்டத்திறனிகளை அழைத்து வர முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவின் விசாரணை பிரிவினரால் இதுவரை 100க்கும் மேற்பட்ட நபர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் முன்னாள் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடியிடம் 2 நாட்களில் சுமார் 6 மணித்தியாலங்கள் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. அத்துடன் முன்னாள் எரிசக்தி அமைச்சரான பாட்டலி சம்பிக்க ரணவக்கவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த விசேட விசாரணை ஆணைக்குழுவிற்கு மொத்தம் 28 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்த இராணுவ வீரர்கள் பெற்ற வெற்றிகளையும் அவர்களின் கௌரவத்தையும் தற்போதைய அரசாங்கம் சிறுமைப்படுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். நேற்றிரவு மாத்தரை கொடபொல பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினரின் பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு கொழும்பில் கழுத்துப்பட்டி மற்றும் மேலங்கி அணிந்து திரியும் அதிகாரிகளுக்கு நமது ராணுவ வீரர்கள் பெருமையுடன் பார்க்கும் வகையில் பெற்றுக்கொண்ட பதக்கங்கள் வரும் இரும்பு துண்டுகளாக தெரியலாம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாறு நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த பதக்கங்களுக்கு பின்னால் இருப்பது மரணத்திற்கும் வாழ்விற்கும் இடைப்பட்ட ஒரு பெரும் போராட்டம் எனவும் இன்று இந்த நாட்டு மக்கள் சுதந்திரமாக மூச்சு விடுவதற்கு காரணம் அன்று போர்க்களத்தில் இரத்தம் சிந்திய ராணுவ வீரர்களே ஆகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலத்தில் அரசாங்கம் மேற்கொண்ட கொழும்பு துறைமுக நகரம், நெலுங்குழுனு அதிவேக நெடுஞ்சாலை போன்ற திட்டங்களை திருட்டு திட்டங்கள் என்று அன்று விமர்சித்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்று அதே திட்டங்களை சர்வதேச முதலீட்டாளர்களிடம் காட்டி பெருமை பேசி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்க அன்று தம்மால் எதிர்க்கப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷவின் கொழும்பு துறைமுக நகரத்தையே நாட்டின் பொருளாதார மையமாக இன்று ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை விவசாயிகளை பெரிதும் பாதித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு நெல் களஞ்சியங்கள் தேங்கி கிடக்கையில் அரசாங்கம் திட்டமிட்டு வெளிநாடுகளில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்து விவசாயிகளின் பொருளாதாரத்தை அளிப்பதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார். அத்துடன் கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் உலகளாவிய நெருக்கடிகள் இருந்த போதும் மக்கள் மீது அநியாய வரிகள் விதிக்கப்படவில்லை என நினைவூட்டிய அவர் இன்று மின்சார கட்டணம், எரிபொருள் விலை மற்றும் வரிகள் மூலம் மக்கள் தாங்க முடியாத சுமையை எதிர்கொள்வதாகவும் 100 ரூபாய் விலையை உயர்த்திவிட்டு 20 ரூபாவை குறைத்து அரசாங்கம் நாடகம் ஆடுவதாகவும் சாடியுள்ளார். குற்றம் செய்யாதவர்கள் எதற்கும் அஞ்சாமல் விசாரணைகளுக்கு முகம் கொடுத்து உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
குற்றம் செய்யாதவர்கள் வெளிப்படையாக விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி வெளியில் வரலாம் எனவும் தம் மீதான குற்றச்சாட்டுகள் போலியானவை எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி மீதான விமர்சனங்கள் என்றும் கூறுவது அதிகாரப்பூர்வமானதாக தெரியவில்லை எனவும் இது ஆதரவாளர்களை உணர்ச்சி வசப்படுத்துவதற்காகவும் சிறைச்சாலைக்கு சென்றாலும் தனது சீற்றம் குறையவில்லை என்பதை காட்டுவதற்காகவுமே செய்யப்படுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது விசாரணைகளை மேற்கொள்ளும் சானியபி சேகர் கடந்த காலத்திலும் நேர்மையாக செயல்பட்ட ஓர் அதிகாரி எனவும் கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலும் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஊடகவியலாளர்கள், கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கொல்லப்பட்டதாகவும் ஸ்ரீநேசன் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பேராசிரியர் ரவீந்திரநாத், கல்வியலாளர் தம்பையா மற்றும் அருட்தந்தீர்கள் என பலர் கொல்லப்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராயசிங்கத்தின் கொலை வழக்கு விசாரணை கடந்த காலத்திலும் நடைபெற்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிள்ளையானுடனிருந்து சகாக்களே தற்போது அவருக்கு எதிராக அரசு தரப்பு சாட்சிகளாக மாறியுள்ளனர். உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் பரவலாக பேசப்படுகின்றன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சுரேசலி என்பவர் தனது கணனி மற்றும் கைபேசியின் கடவுச்சொற்களை வழங்காமல் வாக்குமூலம் அளிக்க மறுத்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளமையும் அவர் நினைவுபடுத்தியுள்ளார். அவர் நிரபராதி எனில் சட்டத்திற்கு பயப்படாமல் விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும் எனவும் நீதிமன்றத்தின் மூலமே எது உண்மை எது பொய் என்பது வெளிவரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நீதிக்கான அணுகலை விரிவுபடுத்த சட்ட உரிமைகள் குறித்து பொது விழிப்புணர்வை அதிகரிக்க நாளை ஜூலை 6ஆம் தேதி தேசிய சட்ட உதவி தினமாக அறிவிக்க ஸ்ரீலங்கா அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஸ்ரீலங்கா நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரால் முன்வைக்கப்பட்ட இந்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதை அடுத்து இனிவரும் காலங்களில் ஜூலை 6ஆம் தேதி நாட்டின் தேசிய சட்ட உதவி தினமாக முறைப்படி அனுஷ்டிக்கப்பட உள்ளது. நாளை ஜூலை 6ஆம் தேதியை தேசிய சட்ட உதவி தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீதிக்கான அணுகலை விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தையும் சட்ட உரிமைகள் மற்றும் நிவாரணங்கள் குறித்து பொது விழிப்புணர்வையும் அதிகரிப்பதையும் அங்கீகரிக்கும் வகையில் இந்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த முயற்சி நலிவடைந்த மற்றும் விளிம்புநிலை குழுக்களுக்கு சேவைகளை வழங்குவதற்காக இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழு நிறுவப்பட்டு 1978ஆம் ஆண்டின் சட்ட உதவி சட்டம் எண் 27 உருவானது. சட்ட உதவி மற்றும் பொது விழிப்புணர்வு திட்டங்கள் மூலம் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதிலும் சட்டத்தின் ஆட்சியை பலப்படுத்துவதிலும் நீதிக்கான சமமான அணுகலை ஊக்குவிப்பதிலும் இந்த ஆணைக்குழு முக்கிய பங்காற்றுகிறது. சட்ட உரிமைகள் குறித்த பொதுமக்களின் புரிதலை மேம்படுத்துவதையும் சட்ட அமலாக்கம் குறித்த தேசிய உரையாடலை எளிதாக்குவதையும் இந்த அறிவிப்பு நோக்கமாக கொண்டுள்ளது. ஜூலை மாதம் 6ஆம் தேதியை தேசிய சட்ட உதவி தினமாக அறிவிக்கும் இந்த முன்மொழிவு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரால் முன்வைக்கப்பட்டு அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டது. இதன் மூலம் இனிவரும் காலங்களில் ஜூலை 6ஆம் தேதி நாட்டின் தேசிய சட்ட உதவி தினமாக முறைப்படி அனுஷ்டிக்கப்படுவதற்காக சான்றளிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் விபத்துகள் காரணமாக உயிர்கள் இறக்கப்படுவதை தடுக்கும் நோக்கில் விழிப்புணர்வு வாரம் ஒன்றை நாளை முதல் நடைமுறைப்படுத்த ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. நாளை ஆரம்பமாக உள்ள இந்த தேசிய தடுப்பு வாரம் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் நடைபெற உள்ளது. இலங்கையில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்படும் நோயாளிகளில் கணிசமான சதவீதத்தினர் விபத்துகளினாலேயே சிகிச்சை பெறுகின்றனர். அவற்றுள் கீழே விழுதல், சாலை விபத்துகள், பணியிட விபத்துகள், நீரில் மூழ்குதல் மற்றும் வீட்டு விபத்துகள் ஆகியவை முக்கிய இடத்தை பிடித்துள்ளன. சுகாதார சேவை மற்றும் நாட்டின் சமூக பொருளாதார மேம்பாட்டில் விபத்துகளின் தாக்கத்தை குறைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டத்தின் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் தொடக்க விழா சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலித ஜேதிஸ் தலைமையில் நாளை அமைச்சக வளாகத்தில் இடம்பெறவுள்ளது. தேசிய விபத்து தடுப்பு ஆலோசனை குழுவின் வழிகாட்டுதலின் கீழ் சுகாதார அமைச்சரகத்தின் தொற்றா நோய்கள் பிரிவு இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதன்படி நாளை சாலை விபத்து தடுப்பு தினமாகவும், ஜூலை 7 பணியிட விபத்து தடுப்பு தினமாகவும், ஜூலை 8 வீடு மற்றும் முதியோர் இல்ல விபத்து தடுப்பு தினமாகவும், ஜூலை 9 நீரில் மூழ்கி இறக்கும் விபத்து தினமாகவும், ஜூலை 10 பள்ளி, மழலையர் பாடசாலை மற்றும் பகல் நேர பராமரிப்பு மைய விபத்து தடுப்பு தினமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளன. மன்னார் நகர பகுதியில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க சுகாதார அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர். குறித்த உணவகம் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்ததை அடுத்து குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
மன்னார் நகர் பகுதியில் இயங்கி வரும் பிரபல உணவகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுகாதார பரிசோதனையின் போது பாரிய சுகாதார குறைபாடுகள் கண்டறியப்பட்டதை அடுத்து அந்த உணவகத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது. மன்னார் நகரசபை மற்றும் மன்னார் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் பொது சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து மேற்கொண்டு சோதனையில் உணவகத்தின் சுகாதாரமற்ற நிலைமை கண்டறியப்பட்டது. சுகாதாரமற்ற ஈக்கள் மொய்க்கும் சூழலில் உணவு தயாரித்தல், மிகவும் அசுத்தமான சூழலில் உணவு சமைத்தல், கெட்டுப்போன காய்கறிகளை உணவு தயாரிப்பிற்கு பயன்படுத்துதல் மற்றும் கோழிக்கழிவுகளால் அசுத்தம் அடைந்த முட்டைகளை உணவில் சேர்ப்பது, சமைத்த மற்றும் சமைக்காத உணவுகளை பிரித்தறியாது அசுத்தமான குளிர் சாதன பெட்டியில் ஒன்றாக சேமித்து வைத்தல், சூடான உணவுகளை தயாரிப்பதற்கும் பரிமாறுவதற்கும் அபாயகரமான பிளாஸ்டிக் உபகரணங்களை பயன்படுத்துதல், உணவகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் உரிய மருத்துவ சான்றிதழ்களின்றி உணவு தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளமை, குப்பை தொட்டிகளை மூடியின்றி அசுத்தமாக வைத்திருத்தல் போன்ற குறைபாடுகளும் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. இதனையடுத்து உணவகத்தில் வைக்கப்பட்டிருந்த சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களை பயன்படுத்துவதற்கு அதிகாரிகள் உடனடி தடை விதித்தனர். அத்துடன் குறித்த உணவகத்திற்கு எதிராக மேலதிக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் சுகாதார அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர். திரைப்படத்துறையில் தனக்கு இருக்கும் புகழை வைத்துக்கொண்டு குறுக்கு வழியில் உடனே முதலமைச்சராக ஆசைப்பட மாட்டேன் என மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மக்களுக்காக உழைத்து அந்த பதவிக்கு தான் தகுதியானவன் என்று மக்கள் நினைக்கிறார்களோ அவர்களாகவே தனக்கு அந்த பொறுப்பை தருவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் அரசியல் பங்களிப்பு குறித்து பேசிய மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் தனது அரசியல் இலக்கு மற்றும் முதலமைச்சர் பதவி குறித்து மிக முக்கியமான கருத்தொன்றை பகிர்ந்து கொண்டுள்ளார். மக்களுக்காக பணி செய்ய வந்துள்ளதாக தான் இந்த நாடகமும் நடத்த வேண்டும் என்றும், சுயலாபத்திற்காக அரசியல் செய்பவர்களே முழுமையான தொழில்முறை அரசியல்வாதிகள் என்றும் அவர் சாடியுள்ளார். அரசியல்வாதிகளுக்கு மக்களின் வாக்குகள் சிதறி கிடப்பது மட்டும்தான் கண்ணில் தெரிகிறதே தவிர அவர்களின் ஏழ்மை தெரியவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தனது தந்தை பேரறிஞர் அண்ணா மற்றும் தந்தை பெரியார் ஆகியோரே தனக்கு அரசியலை கற்றுக் கொடுத்தவர்கள் என்றும், அவர்கள் காட்டிய வழியிலேயே தனது அரசியல் பயணம் தொடரும் என்றும் கமல்ஹாசன் கூட்டத்தில் உறுதிபட தெரிவித்துள்ளார். மோசமான வானிலைக்கு மத்தியில் அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தின் முதன்மை நிகழ்வுகள் தலைநகர் வாஷிங்டனில் நடைபெற்ற போது உலகின் மிகப்பெரிய வானவேடிக்கை நிகழ்வு இடம்பெற்ற கின்னஸ் உலக சாதனை பதிவாகியுள்ளது. கடும் வெப்பநிலை மற்றும் பல இடங்களில் நிலவிய மோசமான வானிலைக்கு மத்தியில் அமெரிக்காவின் 250 சுதந்திர தின நிகழ்வுகளும் அதன் 50 மாகாணங்களாலும் நடத்தப்பட்டுள்ளது. தலைநகர் வாஷிங்டனில் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்ற போது உலகின் மிகப்பெரிய கின்னஸ் சாதனை வானவேடிக்கை நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. வானிலை குளறுபடிகளால் ட்ரம்ப் உரை இடம்பெற்றிருந்த சதுக்கத்தில் கூடியிருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாலும் அவரது உரையும் கொண்டாட்டங்களும் தாமதமாக இடம்பெற்றிருந்தன. முதலில் 40 நிமிட வானவேடிக்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. லிங்கன் நினைவு தடாகம், பொட்டோமாக் ஆற்றில் நின்ற படகு மற்றும் மேற்கு பொட்டோமாக் பூங்கா உள்ளிட்ட 10 வெவ்வேறு இடங்களில் இருந்து சுமார் 8,50,000 பட்டாசுகளும் வானங்களும் வெடிக்க வைக்கப்பட்டதால் இந்த நிகழ்வு வரலாற்றிலேயே மிகப்பெரிய வானவேடிக்கை நிகழ்ச்சிக்கான புதிய கின்னஸ் உலக சாதனையை பதிவு செய்துள்ளது. இதன் பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கிய 40 நிமிட சுதந்திர தின உரையில் அமெரிக்கா மீண்டும் வெற்றி பெறுவதாகவும், முன்னெப்போதும் இல்லாத வகையில் இந்த வெற்றிகள் இருப்பதாகவும், அமெரிக்கா மீண்டும் வந்துவிட்டதாகவும், அமெரிக்காவை மகத்தானதாக வைத்திருக்க தாங்கள் விரும்புவதான கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தன. உரையில் இறுதியில் இது அமெரிக்காவின் பொற்காலத்தின் விடியல் என்றும் அதன் தலைவிதி கடவுளால் எழுதப்பட்டது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈழத்து விடியற்காய் தமிழகத்தில் அனைத்து கட்சி மாநாடு, தலைவர் விஜயிடம் கஜேந்திரகுமார் கோரிக்கை. விஜயதாசவை சந்தித்துள்ள ரணில், தென்னிலங்கை ஊடகம் தகவல். கொட்டகைகள் அமைத்து போராட காவல்துறை தடை, பலாலி நிலமீட்பு போராட்டத்தில் குழப்ப நிலை. ஸ்ரீலங்காவின் நிலக்கரி ஊழல் சர்ச்சை, நாளை சாட்சி பதிவுடன் தொடங்குகிறது விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு. முதலமைச்சர் பதவியை மக்களே தருவார்கள், திரைப்பட புகழை வைத்து அரசியல் செய்யவில்லை என்கிறார் கமல்ஹாசன். உலகில் மிகப்பெரிய வானவேடிக்கை நிகழ்வு, அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தில் கின்னஸ் சாதனை.
இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.